எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பட்டப்பேர் இருக்கு, மக்கள் செல்வி அப்படின்னு. இவங்களுக்கு இவங்களா வச்சுக்கிட்டாங்களா இல்லைனா வந்துட்டு மக்களா பார்த்து கொடுத்தாங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது. பட் டைட்டில் கார்டில் இவங்களை வந்துட்டு மக்கள் செல்வி ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப நல்ல நடிப்பு, ரொம்ப படங்களில் நடிச்சு வந்து தான் இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது மட்டுமே வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு பத்தவே இல்லை. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் இவங்களுடைய பட வாய்ப்புகள் கம்மியாயிட்டே இருக்கு. பின்ன என்னங்க பண்ண முடியும்? இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஓரளவுக்கு படங்கள் ஓட தான் செஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறமா அடுத்தடுத்து இவங்க நடித்த படங்கள் எல்லாமே தியேட்டரில் 1-2 நாளுக்கு மேலே தாங்கவே இல்லை. படத்தை வந்துட்டு தியேட்டர்லேருந்து தூக்கிடுறாங்க. இதனால ப்ரொடியூசர் எல்லாருக்குமே பயங்கரமான நஷ்டம். இருந்தாலும் அப்பப்போ 1-2 படங்களை நடிச்சு வந்திருந்தாங்க. பட் இப்போ அதுக்கும் வழியே கிடையாது. அடுத்து கொஞ்ச நாளுக்கு வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட பட வாய்ப்புகள் சுத்தமாக கிடையவே கிடையாது. சரி, வெறும் நடிப்பை மட்டுமே நம்மனா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி தற்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதுலேயுமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இவங்களுக்கு கவர்ச்சி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இவங்க கவர்ச்சியாக நடித்த படங்களும் மாடர்னாக நடித்த படங்களும் சுத்தமாக வந்துட்டு விலைக்கு போகல அப்படின்றது வேற ஒரு விஷயம். இப்போ இவங்க வந்துட்டு நாளுக்கு நாள் கவர்ச்சி கொஞ்சம் அதிகமாகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. பட் அதுவுமே வந்துட்டு பார்த்த பல ரசிகர்கள் என்ன சொல்லி வந்துகிட்டு இருக்காங்கன்னா, மேடம் உங்களுக்கு கவர்ச்சிகள் சுத்தமாக செட்டே ஆகலை அப்படின்னு ஓப்பனாக சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. என்னடா இது, பட வாய்ப்பும் இல்லை, படமும் ஓடலை, இப்போ கவர்ச்சியாக வந்துட்டு சில விஷயங்களை வெளியிட்டு அதன் மூலமாக கவர்ச்சி பட வாய்ப்புகளை வாங்கலான்னு பார்த்தா அதுக்கும் இங்கே வழி இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சேடாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ். ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன? அவங்களுக்கு கவர்ச்சி கதாபாத்திரங்கள் செட் ஆகுமா அப்படின்ற உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.